பாபிலோனின் நட்சத்திரப் பிடிப்பாளன். பாபிலோனின் வானத்தின் கீழ் ஒரு குழந்தையின் ஒளிரும் கையில் ரகசிய முன்னுரை எழுதப்பட்டிருந்தது. இளவரசி தாராவின் பொம்மை படகு அரண்மனை குளத்தில் சிக்கிக் கொண்டது. இளவரசர் டேரியஸ் ஒரு கூடையில் குழந்தையையும் ஒரு புதிய ரக பிராணியையும் கண்டுபிடித்தார். அந்த குழந்தையை வைத்துக்கொள்ள மூவரும் அரசனை மனம் மாற்றச் செய்தார்கள். லியோ வளர்ந்து குடும்பத்திற்காக அற்புதமான கருவிகளை கண்டுபிடித்தான். சகோதரர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி செய்து பாபிலோனை மேன்மைப்படுத்தும் கனவு கண்டார்கள். நூலகத்தில் ஒளிரும் பள்ளி லியோவை தன் நண்பனாகத் தேர்ந்தெடுத்தது. தன்னைப் போல ஒளிரும் கைகளை உடைய மக்களைப் பற்றிய ரகசியச் சுருளை லியோ கண்டுபிடித்தான். நட்சத்திரக் காணிகள் எனப்படும் மக்களை அடிமைப்படுத்தி பெரிய கோபுரம் கட்ட அரசன் ஆணையிட்டார். சோர்வடைந்த தொழிலாளர்களையும் உற்சாகமான பெண் லூனாவையும் லியோ பார்த்தான். பிப்பா என்ற குதிரகம் ஒரு பண்டத்தை திருடி கட்டுமான தளத்திற்குள் ஓடியது. பிப்பாவை தேடி வந்த லியோ திருடிய பண்டத்தை பகிர்ந்து கொண்ட லூனாவை சந்தித்தான். தன்னை போன்ற மக்களை சித்தரிக்கும் பழமையான குகை ஓவியங்களை லூனா அவனுக்கு காட்டினாள். ஒரு விருந்தில் தொழிலாளர்களின் வேதனையை சகோதரன் புறக்கணிப்பதை லியோ கண்டு வருந்தினான். நூலகர் லியோ நட்சத்திரக் காணிகளின் இழந்த இளவரசன் என வெளிப்படுத்தினார். இந்த உண்மையை கேட்ட தாரா சகோதரனுக்காக மனம் கலங்கினாள். கோபமடைந்த அரசன் லியோ தன் மகன் அல்ல என அனைவரிடமும் அறிவித்தார். லியோ நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். விலங்கு நண்பர்களே அவனைத் தொடர்ந்து வந்தனர். லூனா லியோவை கண்டுபிடித்து தன் மக்களின் மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்றாள். லியோ அவர்களின் வாழ்க்கையை அறிந்து தன் திறமையால் உதவத் தொடங்கினான். வானம் முழுவதும் ஒளிரும் விண்மீன் வடிவங்களை உருவாக்கும் தன் மந்திர சக்தியை அவன் கண்டறிந்தான். லியோவின் கருவிகளுடன் தாரா ரகசியமாக வந்து என்றும் சகோதரியாக இருப்பதாக உறுதியளித்தாள். கோபுரத்தின் ஆபத்தையும் சகோதரனை இழந்த வேதனையையும் டேரியஸ் உணர்ந்தார். பயங்கரமான புயல் எழ மோசமாக கட்டப்பட்ட கோபுரம் இடிந்து விழத் தொடங்கியது. ஒரு பெரிய பாறை குழந்தைகளை நோக்கி விழ டேரியஸ் அவர்களை காப்பாற்ற ஓடினார். பறக்கும் தட்டில் வந்த லியோ விழும் பாறையை திசை மாற்றி அனைவரையும் காப்பாற்றினான். உண்மையான மேன்மை கட்டிடங்களில் அல்ல, மக்களுக்கு உதவுவதில்தான் என சகோதரர்கள் உணர்ந்தார்கள். அனைவரும் கைகோர்த்து விழும் கோபுரத்தை தடுக்க ஒளி வலையை உருவாக்கினார்கள். இந்த அற்புத மீட்பை பார்த்த அரசன் தன் செயல்களுக்கு வெட்கப்பட்டார். நட்சத்திரக் காணிகளை விடுவித்து லியோவிடம் அரசன் மன்னிப்பு கேட்டார். அனைவரும் ஒன்றிணைந்து மந்திரத்தையும் பொறியியலையும் கலந்து வானவேடிக்கை போல் கொண்டாடினர். புதிய பெரிய குடும்பம் மகிழ்ச்சியுடன் கூரையில் அமர்ந்து வானத்தை பார்த்து பேசிக்கொண்டது. உன் திறமைகளை உலகை ஒளிர வைக்க பயன்படுத்துவதே உண்மையான செல்வம். Hey everyone, thanks for watching the video! Yeah! Don't forget to like and share with your friends and hit the bell icon! Like, subscribe, share, comment and click the bell icon!